ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் யோகேஷ் ராம்குமார். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்பக்கூடிய சில 4 முக்கியமான பொய்களை பற்றி நான் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதில் 3 விஷயம் வந்து வனைவாச ஸ்டூடெண்ட் நானும் இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன முக்கியமான விஷயம் உங்களை எல்லாரையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடிய 3-4 பொய்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே 90% ஆஃப் தம் வந்து கம்ப்ளீட்டாக அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே மீதி 10% எதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்க சொல்லி எனக்கு கேட்டதை வச்சு தான் மட்டும்தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஜஸ்ட் தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. லைன் நம்பர் 1, இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் டாப்பர் ஆக முடியும். இப்படி இந்த தாட் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்டையுமே இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, எனக்கும் இந்த தாட் இருந்துச்சு அன்டில் ஐ வாஸ் இன் த 11th. நானும் ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னா அவன் வந்து வாவ் இன்டெலிஜென்ட்டில், அதனால தான் அவன் டாப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஒன்றும் நீங்கள் வந்து டாப்பர் ஆகணும் அப்படின்னா பிறவிலேருந்தேலாம் புத்திசாலியாகணுன்ற அவசியமே கிடையாது. கரெக்டான பிளானிங், மிஸ்டேக்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, டிசிப்ளின், இது 3 இருந்துச்சுனாலே நீங்களும் ஒரு டாப்பர் ஆகலான்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் எடுத்துட்டு ஐயோ என்னாலாம் படிக்க முடியாது, நான் தான் டாப்பர் இல்லையே, நான் தான் ஜீனியஸ் இல்லைன்னு நினைச்சா, திங்க் ஆஃப் இட் மேன், யூ ஆர் ஜஸ்ட் லிட்டரலி லூசிங். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் அப்புறம் இன்னொரு ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா, நம்ம டாப்பர்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் 24 hours a day மட்டும்தான் இருக்கே தவிர, நமக்கும் 24 hours a day மட்டும்தான் இருக்குன்றத ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு, ஸோ இதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு, இன்டெலிஜென்ஸ் பீப்புளால் மட்டும்தான் டாப்பர் ஆக முடியும், நம்ம பர்த்லேருந்தே இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா படிக்க முடியுன்ற தாட் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு டாப்பர் ஆகணும் அப்படின்னா டெய்லி டிசிப்ளின்டாக இருக்கணுன்றதை மட்டும் உங்களோட சொல்லிக்கிறேன். 2வது போய் என்னன்னா, நான் படிக்க ஆரம்பிக்கணும் நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த டைலாக் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த டைலாக் நமக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்போம். இன்றைக்கி வந்து எனக்கு சரியாக மூடு இல்லை, எனக்கு மூடு வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்போம். ஸோ ஒரு சந்தேகம், மோட்டிவேஷன் வந்து எங்கேருந்து வருது? அமேசான்லேருந்து வருதா, ஸ்விக்கிலேருந்து வருதா? தெரியுது நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறேன்டா அப்படின்னு நினைக்கலாம், எனக்கும் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். உண்மை என்னென்னா, இப்போ நீங்கள் மோட்டிவேஷன் காண்டி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ சாரி நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், லைஃப் முடிஞ்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன், கவனிங்க. இப்போது காலைல வந்து நீங்கள் அலாரம் வச்சுக்கிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப தோணுமா? அவ்வளோதான். அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் புக்கை திறந்து ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நான் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் தான், நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 5 நிமிஷம் அந்த புக்கை திறந்து ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுங்க, அதுவே உங்களை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். ஸோ மோட்டிவேஷனுக்காண்டி வெயிட் பண்ணாமல் ஆக்ஷனில் இறங்குங்க. 3வது போய் என்னன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ என் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, ஆனால் உண்மை இது இல்லை. நான் இந்த மாதிரி நான் நேற்று 12 மணி நேரம் படித்தேன் தெரியுமா? உண்மையாக யோசிச்சுப்பாரு, அந்த 12 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் உண்மையாக படிச்சிங்க? நிமிஷத்துக்கு நிமிஷம் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சுற்றி பார்க்குறது, 47 வாட்டி ஃபோனை அன்லாக் பண்ணி லாக் பண்ணுறது, இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மனசாட்சியே உங்களை பார்த்து சிரிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா, நீங்கள் போய் ஒரு 5 hours கம்ப்ளீட்டாக கிச்சனில் போய் சூப்பராக சாப்பாடு சமைக்கிறீங்க, சாப்பாடில் உப்பு பணம் மறந்துட்டீங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஸோ ஹார்ட் ஒர்க்கான வேல்யூ வந்து என்றைக்குமே இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கோட உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் இல்லைன்னா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கே பிரயோஜனம் இருக்காது. இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் மனசிட்ட கேட்குறப்போ, நான் இவ்வளோ நேரம் படித்தேன்னு யோசிக்காமல், நான் இன்னைக்கு இவ்வளோ விஷயம் புரிஞ்சு படித்தேன், இவ்வளோ விஷயம் புதுசாக படித்தேன்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்கன்றதுக்கு மார்க் போட மாட்டாங்க, நீங்கள் எழுத போகிற ஆன்சருக்கு தான் மார்க் போடுவாங்க. அந்த கடைசியே முக்கியமான பொய் என்னன்னா, சக்சஸ் வந்து ஓவர் நைட்ல வந்துடும் அப்படின்னு சொல்றது. இந்த பொய்யை ஃபர்ஸ்ட் எவன்லாம் நம்புவான் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்லாம் வந்து சில டாப்பர்ஸ் ரிசல்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன அவன் ஈஸியா எடுத்திருப்பான் அப்படின்றது. நீங்க பாக்குறது ரிசல்ட் மட்டும்தான்.
பிஹைண்ட் சீன்ஸ் என்னன்னு தெரியுமா? பிஹைண்ட் சீன்ஸ் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க இந்த யூடியூப் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 6 to 5 minutes இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டென்ட் எழுதி எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அமைதியாக்க சொல்லி சில நேரம் ரெக்கார்ட் பண்றப்ப டைலாக்க மறந்து அதை ரீடேக் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி இந்த வீடியோ கொடுக்குறேன். சோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 95% மேல மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அவன் எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பான் தெரியுமா? எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வெளியே போகாம இருந்திருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி தான் சக்சஸ் வந்து ஓவர் நைட்ல வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ நீங்க இன்னைக்கு காலைல ஒரு விதை போடுறீங்க அப்படின்னா அது அடுத்த நாளே உங்களுக்கு மரமாயிரணுமே. அப்படி நடக்குமா? சோ அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. டெய்லி ஒரு பர்சன் உங்களை நீங்க முன்னேறிட்டே இருங்க. ஒரு பர்சன் நீங்க முன்னேறிட்டே இருங்க. ஒரு நாள் திரும்பி பாக்குறப்போ ரொம்ப தூரம் முன்னேறிப்பீங்க. சோ இதுதான் இந்த பொய் எல்லாத்தையுமே இந்த 4 பொய்ல நான் சொன்ன உங்கள்கிட்ட 4 பொய்ல ஏதாச்சும் நீங்க ஒன்ன நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு அதெல்லாம் உண்மையே கிடையாது. தயவு செஞ்சு ட்ரூத்துக்கு வாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல நாலேஜை கொடுத்துருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில நான் இருக்கேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்களோட ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோ வரும் வரை இட் இஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம்குமார்.